ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷர்மிளா விலாக்ஸ். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்துட்டு திருவிழாவுக்கு கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து கிளம்ப போகிறோம். எந்த கோயில் அம்மா? நானும் எங்கள் அம்மா மேட்சிங் ரீச் இல்லை லைட் அண்ட் டார்க் அம்மா இல்லை மேட்சிங்காக இருக்கும். இன்னைக்கு நானும் எங்கள் அம்மாவும் ரெடில்ஸில் இருக்க பாடியநல்லூரில் இருக்க கோயில் திருவிழாவுக்கு முனீஸ்வரர் கோயில் தான். அந்த கோயில் திருவிழாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். திருவிழாவுக்கு போகிறோம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் திரும்ப இப்போ அந்த கோயில் திருவிழாவுக்கு போகிறோம். ஸோ எக்ஸைட்டட். வாங்க திருவிழாவில் போயிட்டு என்னென்ன பண்ணுறோம், என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க. ஆமாம், போகலாம் வாங்க. மா அனு கோயிலுக்கு கிளம்பி போக சொன்னா உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே வராங்க. கோயிலுக்கு போறோமா? திருவிழாவுக்கு போறோம். கோயில்ல தானே திருவிழா. கோயிலுக்கு வெளியே தான் திருவிழா. ஐயடா இதுல வேற புருஷனை பொண்டாட்டி மாறி மாறி ஊட்டிக்கிட்டே வேற. ஏய், நாங்கள் சாப்பிடல, அதனால தான் எடுத்துகிட்டு ஆஹா, போகும்போது சாப்பிட்டுக்கலாம். அவர் சாப்பிடல, அவர் சாப்பிட்டாரு, நான் சாப்பிடல. சும்மா சைட்ல சாப்பிட்டேன், அதனால நான் சாப்பிடல. அவளை சொல்கிறேன்டா. நானும் இப்போதான் சாப்பிட்டேன், எங்கள் அம்மாவும் இப்போதான் சாப்பிட்றாங்க. என்ன காட்டுற? ரோடு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, நம்ம கொஞ்சம் புதுசாக காட்டுவோம். இவருங்க எங்கள் முருகர் அழகாக தெரியுதாரா? சட்டை வச்சிட்டேன். எப்படியா பாப்போம். அக்கா இதெல்லாம் ஃபுல்லா தக்காளி தட்டிக்கிட்டு நீ அக்கா இது சரி போயிட்டு நான் வந்து எதை போகிறேன் ஃபஸ்ட்டு. நானும் எங்கள் அம்மா இப்போ ஒரு ஆட்டின சுத்தம் போகிறோம். நானும் எங்கள் அம்மா ராட்டின சுத்த போகிறோம். போலாமா? டிக்கெட் வாங்கியாச்சு. ஷாம், நானும் என் தம்பியும் இப்போ ராட்டினத்தில் போக போகிறோம். போலாமாடா? தெரியாது. பயமா இருக்கு. கை மா இங்க பாருங்க எல்லாரும். ஹாய் சொல்லுங்க. ஹாய். நீங்க கையில புடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நானு. அவ்வளோதான், டாமி தொங்கிருச்சு. கொஞ்ச நேரத்தில் பைக் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அழுகுறா. இந்த கண்ணில் தண்ணி வரல, ஆனால் லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கீழே தான் எல்லாரும் எங்களுக்கு கீழே தான். நாங்கள் தான் இப்போ ஊரோட டாப்பில் இருக்கோம். இந்த பைக்கு காரெல்லாம் இது பண்ணுவாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். நானும் எங்கள் அம்மா, என் தம்பி 3 பேரும். அம்மா ராட்டினம் பயங்கரமாக இருந்துச்சுமா. இது கூட செம்மையாக இருக்குது. இன்னும் காரு பைக்கெலாம் இதில் நம்ம பார்க்கலாம்.
வந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும். இது வந்து நாங்கள் பார்த்ததில்ல, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைக் ஓட்டும் போது வெறும் ஒரு ஜென்ஸ் மட்டும்தான் ஓட்டினாங்க. ஆனால் செகண்டு அடுத்து வந்துட்டு ஒரு 4 பைக்ஸ் கிட்ட எடுத்தாங்க. அதில் வந்து ஒரு லேடியுமே இருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த மரணக்கண்ணர் ஷோ எங்கேயுமே பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த பாடிநல்லூர் திருவிழாவில் தான் பார்க்குறோம். 3 இயர்ஸ் பிஃபோர் கூட நாங்கள் போயிருந்தோம், அப்பயும் பார்க்கல. இந்த வாட்டி போகும்போது இந்த வாட்டி இருந்தனால நாங்கள் வந்துட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு போனோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஓட்டும் போது ஒரு ஜென்ஸ் ஓட்டினாங்க. ஓகே, அது நிறைய டிவி ஷோஸில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் லேடிஸ் ஓட்டி நாங்கள் பார்த்ததில்ல. செம்மையாக ஓட்டினாங்க. அந்த எப்படி அதை பேலன்ஸ் பண்ணி அவங்க ஓட்டினாங்கன்றது எங்களுக்கு அப்படியே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. பைக் ஓட்டுறதே கஷ்டம், இதில் வேறு காரு ரொம்ப அப்படியே நானும் எங்கள் அம்மாலாம் வந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டோம் அவங்களுடைய டிரைவிங் ஸ்கில்லை பார்த்துட்டு. நீங்களே பாருங்கள், ரொம்ப அமேசிங்காக ஓட்டியிருந்தாங்க எல்லாருமே. நீ ஓட்டுவியாடா? நீ ஓட்டுவியா சாய்மா? ஓகே ஓகே வாங்க போகலாம். அம்மா எப்படிமா இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. அமேசிங். எப்படி இருந்த? நான் ரோட்டில் ஓட்டுறேன், அவங்க இதில் ஓட்டுறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. எப்படி சேனல் இருந்துச்சு? நல்லாச்சா? இந்த கப்பன் சார் இந்த ரைடுக்கு வந்துட்டு நான் போகலை. எனக்கு அந்த ஒரு ஜெயின்ட் வீல் போனதே வந்துட்டு முடியல. அதனால் நான் அடுத்த எந்த ரைடுமே போகலை. என் தம்பியும் சாய்மா மட்டும் போயிருந்தாங்க. செம்ம ஆட்டம் போட்டிருந்தாங்க. அவங்க தான் 2-3 ரைடு போயிருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த 2 வாண்டுங்களும். எப்படி இருந்துச்சு சாய்? நல்லா இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சாடா ஷாம்? எப்படி போனோம்? ஷாம் வேணா. பயந்துட போறேன் ஷாமு. கண்ணு லாகாலச்சு. நான் வலை சாய்க்கு போட்டேன்.
நான் வேலை சாய்க்கு போட்டேன் இந்த பெரிய சின்ன மீன் போட்ட பெரிய மீன் மாட்டிக்கிச்சு எடுத்தியா அப்ப அவதான் இப்படி எடுத்துட்டான் நான் வந்து செம்மையாக பயந்துட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் சாய்கிட்ட தான் வருவான், ஷாம் அங்கே தான் கூட்டிகிட்டு போனான், அங்கே தான் வருவான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க டக்குன்னு என் பக்கம் திரும்பவும் நான் ரொம்பவே பயந்துட்டேன். கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அதுலேருந்து நான் வாடா போகலான்னா இவன் வேற உள்ளே போகணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிருந்தான். அவனை ஒரு வழியாக தூக்கிட்டு வந்துட்டு கடையில் விட்டுட்டு மோலஸும் குடித்தோம். முடியல, ரொம்ப பயந்துட்டேன் நான். மோலஸும் குடிச்சிட்டு என் தம்பி இந்த ஸ்டிக்கை ஹோல்ட் பண்ணுற கேம் விளையாடணுன்ட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு இவனும் வந்துட்டு நான் விளையாடுவேன் அப்படின்ட்டு அவனும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். பிடிக்கிறியா பார்க்க மாட்டான். எங்க அம்மா ஷாப்பிங்க்கு வந்துட்டாங்க. தள்ளி வாடா அப்படி. என்ன வாங்கினா? எந்த ஜாடி? வீட்டில் போய் காட்டிக்கலாமா? இது வாங்கினேன். நீ எடுத்த தெரியாதுப்பா. இல்லை அதில் 5 இருக்கு. வைத்துக்கோ அண்ணா கிட்ட வாடா. இங்க வாடா. கீழ போட்றாதீங்க வேஸ்டா. வாடா. நாங்கள் திருவிழாவில் இந்த டெல்லி அப்பளம் அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா மட்டும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வர வழியில் இங்கே ஸ்டேஜ் போட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கச்சேரி நடத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போய்ட்டு பார்க்கல, தூரத்தில் இருந்தே மட்டும் சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பார்த்தோம். ஆனால் நான் வந்துட்டு கம்பல் தான் எடுத்தேன். நான் பெருசாக எதுவும் வாங்கலை. ஆனால் கொஞ்சம் கம்பல்ஸ் மட்டும் பார்த்து நிறைய கடைங்க இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. அதில் எனக்கு பிடிச்சி செலக்டிவாக கொஞ்சம் கம்பல்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். வீடியோ எடுக்கணும்.
அக்கா முடிச்சு எப்படிங்க தனியா வந்தா ஓ இவர் தானா மூச்சு கூட கட்ட பண்றாரு ஹாப்பி மூமெண்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்துட்டு திடீர்னுட்டு எங்கள் பெரியம்மா வந்திருந்தாங்க, அப்புறம் எங்கள் அக்கா பாப்பா எல்லாம் வந்திருந்தாங்க. நான் வருவாங்க நான் எதிர்பார்க்கல, திடீர்னுட்டு வரவும் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாருக்கூடயும் பேசிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கேருந்து. இவனை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டங்க. பாத்துங்க எனக்கு அடிக்கிறான். இப்போ சும்மாவே அடிக்கிறேன். அம்மா வீட்டை பார்த்தீங்கன்னா கேளுங்க, கீழே பார்த்து நாடுங்க கேமரா. முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது அந்த ரிங் போட்டு விளையாடணும் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தான். நான் போட்டேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. அந்த மீன் தொட்டி அவன் வேணும்னு கேட்டுருந்தான். கரெக்டாக நான் அதில் போட்டனால அவங்களும் எனக்கு அந்த மீன் தொட்டி கொடுத்தாங்க. நான் அவன்கிட்டயே திரும்ப கொடுத்துட்டேன். பத்திரமா போன சரியா? ஐயனார் கோயில். அம்மா ஐயனார் தானம்மா? கருப்பசாமியா? நல்லா கம்பீரமாக இருக்குல்ல குதிரை மேலே. என்ன கோயில் யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ண சொல்லு. ஆமாம், இந்த கோயில் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தான் நாங்கள் கார் விட்டுட்டு போயிருந்தோம். விட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. கேட்டுங்க 10:15 கிளம்பிட்டோம். பாய் சொல்லுங்கம்மா. பாய் கைஸ், வீட்டில் போய் பார்க்குறோம். கிளம்பியாச்சு. இப்போது போயிட்டு காரில் ஏறிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். கோவில்லேருந்து கிளம்பிட்டோம். காருக்குள்ள எல்லாம் செட் ஆயிடுச்சு. ஷாம் நல்லா இருக்கா? சாப்பிட்லான்ட்டு வர வழியில் தாம்பரத்தில் வந்து அத்தோ கடையில் நிறுத்திட்டு என் தம்பி சிக்கன் அத்தோ சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் வந்துட்டு பேஜோ சூப். என்ன சாப்பிடலாம்? எங்கள் அம்மா என்கிட்ட தான் பேஜோ சூப் பிடிங்கி சாப்பிட்றாங்க. எங்கள் அப்பா காரில் தனியாக விட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். மணி 12 ஆயிடுச்சு. வர வழியிலேயே ஒரு காலிஃப்ளவர் ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டோம். 50 ரூபாய் தான். கடை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்களா, அதனால் சரி பெருசாக இருந்ததுனால கம்மி ரேட்டு கொடுத்துட்டாங்க. சரி நாளைக்கு சமைக்கணுமே, அதான் வாங்கிட்டு வந்தாச்சு. காலிஃப்ளவர் ஒன்று, புளிச்சக்கீரை ஒரு கட்டு 40 ரூபா. நாங்கள் காலையில் இப்போ வரும்போது 2 கட்டு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாரும் கீரை காலிஃப்ளவர் வெஜிடபிள்ஸ் வாங்கினா நைட்டு போய் வாங்குங்க. அதே மாதிரி நாங்கள் திருவிழாவில் வாங்கின பொருள் வந்து இந்த ஒரு பெருசாக எதுவும் வாங்கலை. ஆமாம், செம்ம கூட்டத்தில் சரி இந்த ஜாடி நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி அதில் இதில் ஒரு 2 ஜாடி வாங்கினேன். இதே சைஸில் 2 வாங்கினாங்க. 200 சொன்னாங்க. சரி 150 கேட்டால் 2 ஜாடி 300க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கம்பல், என் பொண்ணு கம்மல் வாங்கியிருக்கா. அப்புறம் ஒரு எப்போ போனாலும் அது ஒரு கீச்செயின் வாங்குறது விட மாட்டாங்க. எங்கே வாங்கினாலும் அது ஒரு கீச்செயினு. இது வந்துட்டு நான் எடுக்கலை, இது சாய்க்குட்டி எடுத்தான். நான் அயன்மேன் கீச்செயின் தான் எடுத்தேன். பொண்ணு பையன் இருக்கான், என் அக்கா பொண்ணோட பையன். ஏன் அக்கா பையன்? என் அக்கா பொண்ணோட பையன், அதாவது உனக்கு அக்கா பையன். எனக்கு என் அக்கா பையன், குட்டி பையன், அவன் அதை எடுத்துக்கிட்டான். சாய் வந்துட்டு நான் ஒரு கேம் என் தங்கச்சி பையன் சாய், அவன் தான் இதை எடுத்தான்.
நான் வந்துட்டு இந்த ரிங் போடுறதுல வந்துட்டு மீன் தொட்டி அவன் கேட்டுகிட்டே இருந்தானா, நான் ரிங் போட்டேன். அது என்னுடைய குட் லக் போல் விழுந்துருச்சு. கரெக்டாக மீன் தொட்டியில் விழுந்தோடனே எனக்கு மீன் தொட்டி வேணும்ட்டு அவன் அதை எடுத்துகிட்டு எனக்கு இதை கொடுத்துட்டு ஓடிட்டான் வீட்டுக்கு. சரி ஓகே கிடச்சிது. இதுவும் நல்லா இருக்குது. நருட்டோடைய இது டக்காஷி இது நல்லா இருக்குன்ட்டு ஓகே வச்சுக்கிட்ட மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு. அப்புறம் கம்மல் இந்த கம்மல்லாம் வந்து 3 கம்மல் 100 ரூபான்னு சொன்னாங்க. அதில் இந்த ஒரு கம்மல் தெரியுதா, இந்த ஒரு போல்ஸ் வச்ச கம்பல், இந்த கம்பல் மொத்தம் 200 ரூபாய்க்கு எடுத்தாங்க. அதில் ஒரு 6 செட்டு கம்மல், இந்த ஒரு சிமிக்கி, இது ஒன்று, இதுவும் போல்ஸ் கீழே தங்குற மாதிரி மொத்தம் ஒரு 6 செட்டு கம்பல் வாங்கியாச்சு. 200 வந்து பர்ச்சேசிங். ஆனால் அவங்க ஆட்டம் சுற்றுறது சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நல்லா விளையாண்டாங்க, சாப்பிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு டேக்கு போயிட்டு ஒரு அடி அடிச்சிட்டாங்க திருவிழாவை. செம்ம டயர்டு, செம்ம தூக்கம் வருது. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லக்கூட முடியல, அதுக்கே டயர்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வேறு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. See you next video. Bye. Bye.